இன்னொரு எதிர்பார்ப்பு என்னவென்றால், அந்த அவரோடு இணைக்க கூடாதபடி எதெல்லாம் இருந்ததோ அத்தனையும் காட் டிசால்வ்ட், தேவன் எல்லாவற்றையும் ரத்து செய்தார், ஒன்றுமில்லாமல் ஆக்கினார். அடுத்த குறிப்பு வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஞானத்தையும் புத்தியையும் நம்மிடத்திலே பெருக பண்ணினார். எத்தனை பெரிய வார்த்தை! ஞானத்தையும் புத்தியையும் நம்முடைய வாழ்க்கையிலே பெருக பண்ணினார். திரும்ப திரும்ப அன்பானவர்களே, இது நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒன்று, நமக்கு தூரமான ஒன்று. நமக்கு அன்பானவர்களே, ஞானம் புத்தி அதை தருவது இல்லையா, அதை பெருக பண்ணினார். God increase. என் அன்பு தேவ பிள்ளையே, உலக ஞானம் அல்ல, உலக படிப்பு அல்ல, உலக பட்டங்கள் அல்ல. தேவன் சொல்லுகிறார் சகல ஞானம். அருமையான ஒரு வார்த்தை, சகல ஞானம். அப்படின்னா ஆவிக்குரிய, பொருளாதாரத்துக்குரிய, இம்மைக்குரிய, மறுமைக்குரிய எல்லா ஞானங்கள், அதாவது நன்மை தீமை பகுத்தறியத்தக்க ஞானங்களை உங்களுக்கு எனக்கும் அந்த உன்னதத்தின் ஆசீர்வாதம் கொடுக்கிறது. ஞானத்தையும் கொடுக்கிறாராம், புத்தியும் கொடுக்கிறாராம். நாலேஜ் என்பது வேறு, விஸ்டம் என்பது வேறு. தேவன் புத்தியும் தருகிறார், ஞானத்தையும் தருகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, ஒருவேளை நீ படிக்காத ஒரு நபரா இருக்கலாம், ஒருவேளை கல்லூரிக்கு போகிற நபரா இருக்கலாம், இறையர் கல்லூரி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவோடு இருக்கிற அந்த உறவு உன்னை சகல ஞானத்திலும் சகல புத்தியிலும் வளர்ப்பது மட்டுமல்ல, அது உன்னை பெருக பண்ணும். எனவே இந்த நாளிலே என் அன்பு தேவ பிள்ளையே, இதான் உன்னதங்களின் ஆசீர்வாதம். இன்றைக்கு ஆசீர்வாதத்தை பற்றி பேசும்போது வீடு, வாகனங்கள், சொத்து, சுகம், நிலம் இல்லை என்பார்களே. அவர் கொடுக்கிற எல்லாமே மேலானது, உலகம் தராத, உலகம் கொடுக்க முடியாத ஒன்றை தேவன் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார். அதே வசனம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். வேதம் சொல்கிறது, பரலோகத்திற்களோடு கூட நம்மையும் ஒன்றாய் கூட்டி சேர்க்கிறார். 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பரலோகத்தில் இருக்கிறவர்கள், பூலோகத்தில் இருக்கிறவர்கள். தமிழ்ல ஒரு சின்ன மொழிபெயர்ப்பில் இருக்கிறவைகள் என்று எழுதியிருக்கிறது. இருக்கிறவைகள் அல்ல, இருக்கிறவர்கள். அப்படியானால் பரலோகத்திலே, அதாவது அக்னி இல்லை, உயர்தல் இருக்கிறது. பூலோகத்தில் இருக்கிறவர்கள், அங்கே இருக்கிறவைகள் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் சத்தியம் என்னவென்றால், பரலோகத்தில் இருக்கிறவர்களையும் பூலோகத்தில் இருக்கிறவர்களையும் ஒன்றாக இணைக்கிறார். There is a union. அன்புக்குரியவர்களே, திரும்ப திரும்ப நமக்கும் அதற்கும் சம்மதமே இல்லை. அதாவது நம்முடைய வாழ்க்கையில சொல்லப்பட்ட வார்த்தை, நமக்கு அதற்கு சம்மதமே இல்லை. ஆனால் அழியாத மாசற்ற ஒன்றை யாரும் நம்ம இணைக்கிறாராம், பரலோகத்தில் இருக்கிற முற்பிதாக்கள் ஆபிரகாமோடு, ஈசாக்கோடு, யாக்கோபோடு, இரட்சகரோடு, அன்பு தேவ பிள்ளைகளே, பசுத்தவான்களோடு நம் தேசத்திலே கடந்து போனார்களே தேவ மனிதர்கள், அவரோடு கூட உங்களையும் என்னையும் இணைக்கிறார்.